நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் எண்ணிலடங்கா அற்புதங்களை நிச்சயமாக செய்வோம். இந்த விவிலியத்தில் குறிப்பாக சீடர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். பேதுரு செஞ்சார், ஆண்டோட வல்லமையினால் நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்ட உடனே அவங்க சொல்கிறாரு, என்கிட்ட பொன்னோ பொருளோ இல்லை, இயேசுவின் பெயரால் சொல்கிறேன், நீ எழுந்து நட என்று சொன்னார். அங்கு அற்புதங்களை செய்தார். அதே போல் நீங்களும் நானும் அற்புதங்களை செய்ய முடியும். எப்பொழுது? ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகின்ற பொழுது. ஆகவே இந்த வேளையில் நிரப்புங்கப்பா உம்மை வல்லமையால் என்கிற அந்த பாடல் வாயிலாக, ஆண்டவரே எங்களை நிரப்பும், எங்கள் சிரசு முதல் பாதம் வரை உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து தொடர்ந்து நாம் பாடுவோம். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆம் ஆண்டவரே, திருத்துதர்களைப் போல நாங்களும் அற்புதங்களை செய்ய வேண்டும். ஆண்டவர் உமக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். உம்முடைய சீடர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு தேவையான வல்லமையை எங்களுக்குள்ளாய் தாரும் ஆண்டவரே. திருத்துதர்களுக்கு அக்கினியாய் இறங்கி வந்தீரே, அதே போல எங்கள் மீதும் கடந்து வாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரை புகழ்ந்து ஆராதித்து பாடுவோம். பாவங்கள் சாபங்கள் நீக்கணும், பாவங்கள் சாபங்கள் நீக்கணும், பரிசுத்த வாழ்க்கை என்று வாழணும், பரிசுத்த வாழ்க்கை என்று வாழணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி இறைவார்த்தை பகுதி. அரசர்களுக்கு 2வது புத்தகம் அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 வரை வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு. இங்கே பார்க்குறோம், கடவுளுக்கு ஊழியம் செஞ்ச ஒருவர், அவர் இறந்து விடுகிறார். அவருக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைகளை அடிமைப்படுத்துவது, ஏன்னா அந்த தந்தை கடன் வாங்கியிருக்கிறாரு. கடனை திருப்பி கொடுக்க முடியாததுனால கடன் கொடுத்தவங்க அந்த 2 பிள்ளைகளை அடிமைகளாக வாங்க எடுத்து செல்ல வர்றாங்க. அப்போ அந்த தாய், அந்த 2 பிள்ளைகளுடைய தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இறைவாக்கினர் எலிசாட்ட வர்றாங்க. தன்னுடைய நிலையை எடுத்து சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? என் வீட்டுக்காரர் கடவுளுக்கு ஊழியம் செஞ்சார், கடன் வாங்கிட்டாரு, இப்போ என்னுடைய பிள்ளைகளை ஏதோ அபகரிக்க பார்க்குறாங்களே, ஏதாவது உதவி பண்ணுங்கப்பா
என்று இறைவாக்கன் எலிசாட்ட சொல்கிறாங்க. அந்த அம்மா ஒரே அழுகை, கூப்பாடு, புலம்பல். இப்போ எலிசா கேட்குறாரு, உன் வீட்டில் என்னம்மா இருக்குது? என்ன? அங்கே போய் வீட்டில் போய் பாத்திரத்தை எடுத்துருவான்னு சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போகிறாங்க, அந்த அம்மா போகிறாங்க, பாத்திரத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. மீண்டுமாக சொல்கிறாரு, போ பக்கத்து வீட்டில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வா. அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாங்க. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இறைவாக்கின் எலிசா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா பாத்திரங்களிலும் எண்ணெய் நிரப்புகிறார். அப்போ அந்த எண்ணெயை நிரப்பின உடனே இறைவாக்கின் எலிசா அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த எண்ணெயை விற்று கடன் அடைச்சிரு, நீயும் குடும்பமும் பொழைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அங்கு அற்புதங்களை செய்யக்கூடியதை நாம் அரசர்கள் 2வது புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை வரக்கூடிய அந்த பகுதியில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த எண்ணெய் என்கிற அந்த பொருளை மட்டும் எடுத்துக்கொள்வோம். திருமுழுக்கு என்கிற அருளுடைய ஆழத்தில், உறுதி பூசல் என்கிற அருளுடைய ஆழத்தில் நமக்கு என்ன செய்ய, நாம் எண்ணெயினால் நம்ம அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த கிறிஸ்துமா திருத்தலத்தினால நாம் அருள் பொழிவு செய்யப்பட்டு இருக்கிறோம். இப்போ இந்த எண்ணெய் குறைஞ்சு போச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருது, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வருகிறது. அப்போது இந்த தவ காலத்தில் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நிறைய வெளி அடையாளங்கள், வெளி தயாரிப்புகளை மேற்கொண்டு இருக்கிறோம். ஜெபம் செய்கிறோம், மாலை போட்டு நம்ம அன்னையினுடைய திருத்தலங்களுக்கு அல்லது பல புனித தலங்களுக்கு நாம் போகிறோம். அதே போல் தவ நாட்களில் 7 கோயில் 14 கோயில் அப்படின்னு சொல்லி பங்கில் இருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம குடும்பமாக அல்லது குழுமமாக நம்ம பல்வேறு ஆலயங்களுக்கு திருத்தலமாக திருயாத்திரையாக நம்ம பயணிக்கிறோம். இதெல்லாம் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான தயாரிப்பு, அது நமக்கு தேவைதான். அதைவிட இந்த தவக்காலத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்திருக்கிறேனா அல்லது என்னுடைய அபிஷேகத்தை நான் வளர்ந்திருக்கிறேனா, அதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இங்கே பாருங்க, அங்கே களஞ்சியத்தில் என்ன இல்லை. அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாத்திரத்தை எடுத்து வர சொல்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் காலியான பாத்திரமாக ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக வரணும். பல நேரங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, என் பாத்திரத்தில் தண்ணீர் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்திரத்தை கமுத்து போட்டு நம்ம பல நேரங்களில் ஆலயத்துக்கு வர்றோம். கையை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் பேசிக்கப்பா, எனக்கு எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இறை வார்த்தை பகிர்வில் நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் பங்கெடுக்கிறோம். இப்படி கையை கட்டி நாம் நிற்கிறோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், திருச்சிலுவை பாதையில் நிற்கிறோம் அப்படின்னா, அப்போது எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறேன், இது ஒரு பேச்சாளர் பேசுகிறாரு, அதை எப்படி பேசுகிறார் என்று மதிப்பிடுவதற்காக என்ன செஞ்சுருக்கேன், நான் வந்திருக்கிறேன். அதில் என்ன நடக்குது, இந்த பூசையில் என்ன நடக்குது, இந்த திருச்சிலுவை பாதையில் என்ன நடக்குது, நற்கருணை ஆராதனை என்ன நடக்குது என்று வேடிக்கை பார்ப்பதற்காக வருகிறோம். பிரியமானவர்களே, எப்படி அந்த பெண்மணி, அந்த கைம்பெண் அந்த காலியான பாத்திரத்தை இறைவாக்கில் எலிசாட்ட கொடுத்தாரோ, அந்த பாத்திரமெல்லாம் எண்ணெயால் நிரப்பப்பட்டதோ, அதே போல் தவ காலத்தில் ஆண்டவர் நம்ம வரணும், தேடி வரணும். ஆண்டவரே, காலியான பாத்திரமாக இருக்கிறேன்ப்பா, என்னுடைய வாழ்வை நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் செல்வம் இருக்கிறது, வளமை இருக்கிறது நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆனால் உம்முடைய பார்வையில் நான் எளிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய இதயத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய இதயம் காலியான பாத்திரமாக இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய இதயத்தை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் சிரசு முதல் பாதம் வரை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தின் வழியாக, நாம் மேற்கொள்ளக்கூடிய தவத்தின் வழியாக, நாம் பின்பற்றக்கூடிய நாம் செய்யக்கூடிய தர்ம காரியத்தின் வழியாக நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிரப்பப்படும்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்படுவதற்காக இது உம்முடைய நாளில் உடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய பாவ இயல்பு மாற வேண்டும், தீய நாட்டங்கள் மாற வேண்டும், உடல் சார்ந்த இச்சைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, எங்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய அந்த ஆணவம், இருமாப்பு, வன்மம், பழிவாங்கக்கூடிய எண்ணம் போன்ற தீமையான காரியங்கள் அனைத்திலும் இருந்தோம் ஆண்டவரே, நீர் எங்களை விடுதலை தந்திரளும்படியாய் விடுவித்தருளும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டு தெய்வமே உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ்வோமாக.
அதற்கு தேவையான பலனை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவ. புதிய நியம முறைகள் வருவ. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.